ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கறோம்னா லெஜெண்ட் 2 லீடர். இவரோட படம் லெஜெண்ட் ரிலீஸ் ஆகும்போது இவரை கிரிட்டிசைஸ் பண்ணாத ஆளுங்களே கிடையாதுன்னு சொல்றதோட தமிழ்நாடே கிடையாது. பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாமா, பணம் இருந்தா நடிக்க வந்துடலாமா, பாக்குறது யாருன்னு சொல்லி அவ்வளவு பேச்சு பேசினாங்க. அதை பாருங்க. என்ன விஷயம், இது நடிப்புன்னு சொல்றதா, காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம்னா எனக்கு அப்புறம் ஐயோ ஜி உள்ள போய் பாத்துறாதீங்க ஜி, தயவு செஞ்சு கொடுமை பண்றாங்க தல. ஏ ஜி சென்டிமெண்ட் சீன்னா அழுவு வரணும், இவரு சிரிப்பு பேத்துறாரு ஜி. சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி இதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னே தெரியல. கிண்டல் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், நான் அடுத்து அடிக்க போற அடி மரண அடியா இருக்கும்ட்டு. அதை செஞ்சுட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இதையும் பாருங்க. எல்லாரோட டஃப் கூட பார்ப்போம் மாதிரி படம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நல்ல மூவி. யாருக்கு ஹாலிவுட்டுக்கு ரேஞ்சுக்கு தாறுமாறா இருக்கு தல. பயங்கரமான எதிர்பார்த்ததுக்கு மேல பண்ணிருக்காங்க தல. வச்சு முடிச்சு விட்டாரு பார்த்து. சூப்பரா இருக்கு. லாஸ்ட்ல ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸே வேற லெவல். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ட்விஸ்ட்லாம் பயங்கரமா இருக்கு. சொல்லணும்னா அவர் லெஜெண்ட் சரவணன் கிடையாது, இனிமேல் லீடர் சரவணன், அவ்வளோதான். ரொம்ப அருமையான ஒரு படமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி அவர் கொடுப்பாருன்ட்டு. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக, ஆக்ஷன் பிளாக்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. செம்மல்ல எப்படி பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, வெறித்தனமாக இருக்குல்ல. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். இவர் விஷயத்துல இவர் எவ்வளோ கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்களோ, இன்னைக்கு அதே ஜனங்க தான் இவர் படத்தை தியேட்டர்ல போய் லைன்ல நின்று பாக்குறாங்க. டிக்கெட் கிடைக்கல. இன்னைக்கு பிளாக் பஸ்டரா இருக்கு இந்த படம். அப்படி ஒரு படம், ஒரு பெரிய ஆக்டர்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் 1000 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. இவரோட ஆக்டிங் லெவலும் ஃபர்ஸ்ட் இருந்ததோட எக்கச்சக்க அளவுக்கு வெறித்தனமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்கோப்பையும் செம்மையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வீட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும், இல்லைனா ஓடிடி வந்த பிறகு பார்த்துக்கலான்ட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு செகண்ட் என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ ட்விஸ்ட் இருக்கு படத்துல. லாஸ்ட் எண்டு வரைக்குமே நீங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, என்ன நடக்க போகுது படத்துல, எப்படி இருக்கும், எப்படி முடியும்ட்டு. அந்த அளவுக்கு படத்தை செம்மையா எடுத்து வச்சிருக்காரு. செம்மையா நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இவரை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு இவரை இன்னைக்கு புகழ்றாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஓடிட்டு இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் எவ்வளவு பொறுமையா இருந்திருக்காருன்னா 4 வருஷம் வெயிட் பண்ணிருக்காரு இந்த மூமெண்ட்டுக்காக. பொறுமையும் நிதானமும் இருந்தா வாழ்க்கையில என்ன வேணா சாதிக்கலான்னு இவரு செஞ்சு காமிச்சிட்டார். கண்டிப்பா பணமும் இருக்கதான் செய்யணும், அப்பந்தான் சாதிக்கவும் முடியும். எந்த அளவுக்கு இவரை அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு இந்த மக்கள் இவங்களை இன்னைக்கு பாராட்டிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம லெஜெண்ட் சரவணன் 2 லீடர் சரவணன் ஆயிட்டாரு. இது பேர் தான் தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ட்டு. அதை இவர் செஞ்சுட்டாருன்னு தான் நினைக்கிறோம்ல, செஞ்சுட்டாரு. நீங்களே போய் பார்த்துட்டு நான் சொன்னது கரெக்டானு எனக்கு கமெண்ட்ல போடுங்க. See you, bye bye from your ASP Army யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.